நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, மீன் பிடிக்கும் கலையை பற்றி தாம் எனக்கு எப்போது கூறுவீர்கள்? கூறுகிறேன், இப்போதே கூறுகிறேன். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மீன் பிடிக்கும் சமயத்தில் மனித மனதில் சஞ்சலமானது இருக்கக்கூடாது. அவனது மனம் சஞ்சலமடைந்திருந்தால் அவனால் எண்ணிய காரியத்தில் ஈடேற இயலாது. அதனால் தான் வலையில் சில நேரங்களில் மீன்கள் மாட்டுவதில்லை. ஆகையால் நாம் மனதை நிதர்சலமாக வைத்திருக்க வேண்டும். அந்த மீனவன் சுகமாக வாழ்வான். மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் இதற்கு ஒரே வழி. உறக்கமும் கவனச்சிதைவும் நம்முடைய மாபெரும் எதிரிகளாகும். உறக்கத்தையும் கவனச்சிதைவையும் நான் எவ்வாறு வெற்றி கொள்வது? மனதில் இறைவனை நினை. மனதை ஒருமுகப்படுத்துவதன் வாயிலாகவே இதை வெற்றி கொள்ள முடியும். இக்கலையை நான் விரைவாக கற்றுக்கொள்வேன். ஆனால் என்னுடைய மனதை நான் எவ்வாறு ஒருநிலைப்படுத்துவேன்? சிவோகம். சிவோகமா? சிவோகம். நான் சிவனாவேன் என்பதுதான் அதன் பொருள். ஆனால் நான் மத்ஸ்யவாயிற்றே. ஆனால் நீ உன்னையே மறந்து நான் சிவனாவேன் என்று எண்ணினால் உனக்குள் உன்னால் சிவனை காண முடியும். ஏன் அவரை காண வேண்டும்? தியானத்தின் திருவுருவம் எவரென்று கேட்டால் அவரல்லவா? அவரை எண்ணி தியானம் செய்தால்தான் நான் கூறுவது உனக்கு விளங்கும். துவங்கலாமா? சிவோகம் 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 சிவோகம். பிரபு, தாம் அனைத்தும் அறிந்தவர். எதை தம்மிடம் மறைக்க முடியும்? நானும் என் கணவரும் இதுவரை எந்த அதர்ம காரியத்தையும் செய்ததில்லை. சத்தியத்தை தாம் ஒருவர் மட்டுமே அறிவீர்கள் பிரபு. என் மீது தயை காட்டுங்கள் பிரபு, கருணை காட்டுங்கள். ரிஷி கௌதமா, எங்கிருக்கிறாய்? வெளியே வா கௌதமா. குடிலை விட்டு வெளியே வந்துவிடு. இவ்விடம் வாழும் பிரஜைகளுக்கு அநியாயம் இழைத்தாய். பயந்து ஒளிந்து கொண்டான் போல் தெரிகிறது. அவனாக வரவில்லை என்றால் அவன் ஆசிரமத்தை சிதைத்து விடுவோம். சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள். அவர் தவறு இழைக்கக்கூடியவர் அல்ல. அவன் தவறிழைக்கவில்லை என்றால் பிறகு நான் தவறிழைத்தேனா? அல்லது இவர்கள் தவறிழைத்தார்களா? நீயும் உன் கணவனும் பாவிகள், துரோகிகள், பெரும் குற்றவாளிகள். எம் வழியை விட்டு விலகினீர்கள். ரிஷி கௌதமா, எழுந்திரு அகல்யா. ரிஷிகளே, ஏன் என் மனைவியை இவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள்? காரணத்தை நான் அறிய வேண்டும். காரணத்தை விரைவாக அறிந்து கொள்வாய். நீ செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு. இழுத்துச் செல்லுங்கள் இவனை இங்கிருந்து. இழுத்துச் செல்லுங்கள். என்னவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள். விட்டு விடுங்கள். இவரை விடுங்கள். ஐயோ, விட்டு விடுங்கள். என்னவரை விட்டு விடுங்கள். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. மன்றாடி கேட்கிறேன், விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள். என் கணவரை விட்டு விடுங்கள்.
ரிஷி கௌதமரின் மனைவியான என் பரமபக்தை அகல்யாவின் கூக்குரல் இது. விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என் கணவரை. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. மன்றாடி கேட்கிறேன், விட்டு விடுங்கள். சுவாமி சுவாமி சுவாமி, பொறுமையாக இரு அகல்யா. நம்முடைய மகாதேவர் நிச்சயம் நம்மை ரட்சிப்பார். கவனமாக கேளுங்கள். இவன்தான் அந்த குற்றவாளி. இவன்தான் அந்த பவித்திர ஜலத்தை பவித்திரமற்றதாக்கினான். எங்களுடைய பல வருட தவப்பலன்களை அடியோடு நாசமாக்க சதித்திட்டம் தீட்டியவன் தான் இந்த கௌதமன். உண்மைதான், இவன் பாவியாவான். இல்லை, நான் குற்றவாளி அல்ல. நான் எந்த தவறும் இழைக்கவில்லை. இன்று வரை குற்றவாளி தானாக செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றானா? இல்லையே. நீ இழைத்த குற்றத்திற்கான சாட்சிகள் என்னிடம் இருக்கிறது. ஆகையால் நீ தண்டனை பெற வேண்டியவன். ஆனால் உனக்கான தண்டனை என்னவென்று நிர்ணயிக்கப் போவது இங்கிருக்கும் பிரஜைகளாவார்கள். மரண தண்டனை. அவர்கள் கூறியதை கேட்டாயா? மரண தண்டனை. நீ இழைத்த குற்றத்திற்கு அது சரியான தண்டனையாகும். ஒருவேளை நான் விதித்திருந்தால் இங்கிருக்கும் கற்களை எடுத்து உன் மீது எரிந்து கொல்ல சொல்லியிருப்பேன். மகா பாவியே, இவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். ஆம் தோழர்களே, ரிஷி பீதாம்பரர் கூறியது உண்மையான வார்த்தை. இந்த பாவியை கற்களை வீசி எறிந்து கொலை செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ அகோரி, விலகிச் செல். இங்கு நிற்கும் இவன் பாவியாவான். அவனுக்கு நாங்கள் தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் பாவி என்று யார் கூறினார்கள்? இவ்விடம் விட்டு சென்று விடு அகோரி. மயானத்திற்கு சென்று உன் ஆட்டத்தை துவங்கு. எங்களை கேள்வி கேட்கும் உரிமையோ அதிகாரமோ உனக்கு கிடையாது. இவனது உயிரை பறிக்க வேண்டியது எங்கள் கடமை. என்ன கூறுகிறீர்கள் பிரஜைகளே? அவனை கொல்ல வேண்டும், அவனை கொல்ல வேண்டும். இவர் உண்மையில் பாவியாக இருந்தால் இவரை கல்லை வீசி எறிந்து கொல்லத்தான் வேண்டும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இவர் மீது வீசி எறியும் கல்லானது
இவர் பாவி இல்லை என்றால் 2 மடங்கு வேகத்தில் உங்களை தாக்க வரும். இன்னும் ஏன் தாமதம்? வீசுங்கள் கல்லை. யாரோ ஒரு அகோரி கூறிய வார்த்தையை கேட்டு அனைவரும் பயந்து விட்டீர்களா? ஏன் இப்போது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அடித்துக் கொல்லுங்கள். கல்லை வீசுங்கள். கூறுங்கள் ரிஷியே, அவர் தவறு இழைத்தார் என்று அதிகமாக நம்பியவர் தாமல்லவா? தாமும் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள். அகோரியான நீ உன் சக்தியை கொண்டு எங்களை வெற்றி கொள்வதை நான் விரும்பவில்லை. இனி இவன் இழைத்த பெரும் பாவத்திற்கான தண்டனையை அந்த ஆண்டவனை வழங்குவார். அனைவரும் வாருங்கள், புறப்படுவோம் வாருங்கள். வாருங்கள் என்று கூறினேன். மாபெரும் ஞானியே, தாம் தெய்வ சக்தி பொருந்தியவர். எனது இன்னுயிரை காப்பாற்றிவிட்டீர்கள். அதற்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். தாம் யாரென்று கூறுங்கள். எமக்கு உதவி செய்வதற்காக தாம் எங்கிருந்து வந்தீர்கள்? கோடான கோடி நன்றிகள். என் பிரார்த்தனைக்கு தாம் செவி சாய்த்தீர்களா பிரபு? எனது பிராணனை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் தாம் இங்கு வந்தீர்களா? ஆம் ரிஷியே, எவ்விடம் இருந்தாலும் பக்தர் துயர் தீர்க்க ஓடோடி வருவேன். தம் வேதனையை பிரார்த்தனையின் வாயிலாக அகல்யா தெரியப்படுத்தினாள். எழுந்திருங்கள். நடந்ததை கூறுங்கள் ரிஷி. மரண தண்டனை பெருமளவிற்கு தாம் என்ன தவறு இழைத்தீர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவோஹம் சிவோஹம்
நேர்ந்தது மகளே? என்னுள் அந்த சிவனை இருத்தியதாக நான் மனமாற உணர்ந்தேன். அதுவே சிவனுடைய மகிமையாகும். அவர் நாமத்தை உச்சரிக்கையில் மனமானது ஒருமுகப்பட்டுவிடும். உண்மைதான் தந்தையே. இனி மகாதேவரை என்னையே நான் மீன்களை பிடிக்க துவங்குவேன். உத்தமம். சிவோகம் 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 சிவோகம். மகாதேவா, என்னுடைய தவ வலிமையால் நான் ஒன்றை உணர்ந்தேன். திரியம்பக க்ஷேத்திரமே வறண்டு போகும் என்று அறிந்தேன். ஆகையால் வருணதேவரை ஆராதனை செய்து அவர் நல்கிய வரத்தினால் ஒரு தேவ குலத்தினை உருவாக்கினேன். அக்குளமானது ஒரு சிறப்பை பெற்றிருந்தது பிரபு. அதில் இருக்கும் நீர் என்றும் வற்றாதிருந்தது. நான் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக திரியம்பக க்ஷேத்திரம் வறட்சியில் சிக்காமல் தப்பிப் பிழைத்தது. வழக்கம் போலவே இந்த பிரதேசமானது பசுமையுடன் இருந்தது. ஆனால் என்ன பயன்? நான் பெற்றிருந்த வெற்றியானது ரிஷி பீதாம்பரர் மற்றும் ஏனைய மடாதிபதிகளுக்கும் அச்சத்தை விளைவித்தது. ஆகையால் என்னை அவர்கள் எதிர்க்க துணிந்தனர். பவித்திரமற்ற பொருட்களை தேவகுலத்தில் வீசி எறிந்து அதன் தூய்மையை கெடுத்தனர். அதற்கான பழியை என் மீது சுமத்தினர். உலக நன்மைக்கான விஷயத்தில் கெடுதலை ஏற்படுத்த நினைக்கும் இதுபோன்ற எண்ணற்றவர் இருக்கின்றனர். தாம் புண்ணியாத்மாக்கள் என்ற போர்வையில் சுற்றித் திரிகின்றனர். உலக நன்மையை ஏற்படுத்த நினைப்பவர் இறைவனாவார். தெய்வ சக்தி உடனிருக்கும் போது அப்பணியானது வெற்றியை பெற்றுத்தரும். கூறுங்கள் ரிஷி, தமக்கு என்ன வரம் வேண்டும்? மகாதேவா, திரியம்பகம் க்ஷேத்திரத்தில் உள்ள தேவ குலத்தை மீண்டும் புனிதமாக்குங்கள். என் மீது சுமத்தப்பட்டுள்ள பழியை விலக்குங்கள். புனித கங்கையின் நீரைக் கொண்டே அசுத்தமானது விலகட்டும். தாம் கங்கையை ஆராதனை செய்யுங்கள். அவள் தமக்கு நிச்சயம் உதவுவாள். அப்படியே செய்கிறேன் பிரபு. ஓம் கங்கா தேவியை நமः. 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 ஓம் கங்கா ரிஷி கௌதமரே, என்னை தியானித்து தாம் இருவரும் நடத்திய அற்புத ஆராதனையைக் கண்டு நான் மனமு வந்தேன். மனமொற்ற தம்பதியராக வாழுங்கள். கூறுங்கள், நான் தமக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? பணிகிறோம் கங்காதேவியே. வடக்கின் பிரதேசங்கள் அனைத்தும் தம்மால் வளமையை காண்கிறது. இனி தம்முடைய கருணை பார்வை தெற்கிலும் பதிய வேண்டும். இருவரும் தம்மிடம் வேண்டுகிறோம், என் மீது சுமத்தப்பட்டுள்ள பழியை விலக்குங்கள். தாம் மதிக்க தகுந்தவராவீர். எந்த பிரதேசத்தின் பிரஜைகள் தம்மை இவ்வாறு அவமதித்தனரோ தாம் அவர்களின் நன்மையைப் பற்றி யோசிக்கின்றீர்கள். திரியம்பக க்ஷேத்திரத்தில் பிரவாகம் கொள்ள நானும் விருப்பம் கொள்கிறேன். ஆனால் எனது வேகத்தை யாரால் கட்டுப்படுத்த இயலும்? என் பிரவாகத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியானது
திரியம்பக க்ஷேத்திரத்தில் எவருக்கும் உள்ளதா? அது நடக்குமேயானால் நான் இவ்விடமும் பிரவாகம் கொள்ள விழைகிறேன். ஆனால் அது நடக்க அவசியம் சிவனை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆகட்டும் தேவி. நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன் ரிஷி. தம்முடைய பக்தியை மெச்சிய கங்கை திரியம்பக க்ஷேத்திரத்தில் வழிந்தோடு விரைந்தாள். ஆனால் பிரபு, கங்கையின் பிரவாகத்தை எதிர்கொள்ள வேண்டுமெனில் திரியம்பக க்ஷேத்திரத்தில் தம்மை ஸ்தாபிக்க வேண்டும் என்று தேவி கூறினார்கள். செல்லுங்கள், கங்கையை வரவழைக்கும் பணியை துவங்குங்கள். அவள் அருவியாக என்னை அபிஷேகம் செய்வாள். Shiva, 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 Shiva.